இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் எவ்வளோ வைத்தியர்களை பார்த்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் 12 வருடமா இந்த பாடு அவங்க லைஃப்ல அற்புதமே இல்லை, குணமே ஆகல. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் அந்த பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயானவள் செய்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு அவ்வளோ திரள் கூட்டம் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கல. எனக்கு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தைரியத்தோடு கடந்து வருகிறாள். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறா. உடனே மிராக்கிள் நடந்தது, அற்புதம் நடந்தது. இப்பொழுதுதான் இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? காரணம் என்னன்னா, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு இருக்கிறது, என்னை யாரோ தொட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, வல்லமை புறப்பட்டது. விசுவாசத்தோடு வந்த அருமையான அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இயேசுவிடமிருந்து புறப்பட்ட வல்லமை அற்புதத்தை செய்தது, அதிசயத்தை செய்தது. என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த ஸ்திரீ செய்த காரியம், தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தானாம். அற்புதத்தை பெற்று கொண்ட பிறகு சும்மா இருக்கல, எல்லாருக்கும் முன்பாக வந்து இயேசு என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார், உடனே எனக்கு அற்புதம் நடந்தது என்று சொல்லி தைரியமாய் சாட்சி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எப்பேற்பட்ட பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேகருக்கு அறிவிக்க வேண்டும் அவர் செய்ததை, அவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை அநேகருக்கு அறிவியுங்கள். புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும் போது அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளாக நடத்துங்கள். உங்களோடு கூட ஆலயத்துக்கு கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்கான நன்மைகளை, இதற்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். இயேசுவிடமிருந்து புறப்பட்ட வல்லமை உங்களுக்கு மாத்திரம் அல்ல, அநேகரை தொடும்படியாய் கர்த்தர் உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவிடமிருந்து புறப்பட்ட வல்லமை, இந்த வல்லமை அற்புதத்தை செய்ததே அப்பா, அதிசயங்களை செய்ததப்பா. தேவ பிள்ளைகளும் பலவீனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா பலவீன கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பனைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். பலவீனங்கள், போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தடைகளை மாற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.